I am Malala. So this lesson, I am Malala. What is that Malala is trying to talk? இது ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு கிளியராக ஈஸி லேர்னிங்கில் சொல்லித்தரேன். அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க, தான் எங்கே பிறந்ததாகவும் அந்த பிறந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயங்கள் நடக்குது, நெக்ஸ்ட் அவங்க அப்பா பற்றி, அவங்க அம்மா பற்றி, அதே நேரத்தில் அவங்கள யாரெல்லாம் ரூல் பண்ணாங்க, அதுலேருந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, வாட் வாஸ் அவர் ஃபீலிங். இதுதான் அந்த ஃபஸ்ட் சாப்டர். அது பெரிய புக்கு, ஆனால் நமக்கு வந்து ஒரே ஒரு சாப்டர் மட்டும்தான் இருக்குது. ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஐ ஆம் மலாலா அண்ட் திஸ் ஃபஸ்ட் லெசன். See, I am Malala. So this is a big book, but we have only first chapter in that, I am Malala. So what is that in this Malala அப்படின்னா, அவங்க பிறந்த டைம்லேருந்து, லைக் when she was born, what happened, and how people started recognizing her, what happened around her, அவங்க அப்பா அதுக்கு என்ன அப்போஸ் பண்ணாங்க, என்ன நடந்தது. ஆக்சுவலாக இவங்க பிறந்த அப்போது இவங்க வில்லேஜ்லேயே இவங்களை யாரையும் ஒத்துக்கவே இல்லை. யாருமே அவங்க அம்மா அவங்களுக்கு பெண் பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னு ஒரு கன்க்ராச்சுலேஷன்ஸ் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஊரில் எப்படின்னா, தே டோன்ட் லைக் கேர்ள்ஸ் பீன் பார்ன். அவங்களுக்கு பெண் பிள்ளைங்கள்லாம் பிடிக்காது. ஏன்னா பெண் பிள்ளைங்களால் அவங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. பெண் பிள்ளைகள் வெறும் ஹஸ்பண்ட்ஸ்க்கோ பிரதர்ஸ்க்கோ தே ஒன்லி ஹாவ் டு குக் ஃபுட். வேறு எதுவுமே தே டோன்ட் நீட் டு டூ. லைக் தே கேனாட் கோ டு வார் ஆர் தே கேனாட் ஃபைட் ஃபார் எனி ஒன். அண்ட் த அதர் திங் இஸ் தே ஹாவ் டு டேக் கேர். அவங்கள பார்த்துக்கணும். ப்ளஸ் யாராவது அவங்கள கூப்பிட்டு போய் அவங்களுக்கு லயபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. யாராவது ரேப் பண்ணிடலாம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் அங்கே ஃபீல் பண்ணுறதுனால அந்த வில்லேஜ் மக்கள் எப்போவுமே ஒரு பெண் பிள்ளை பிறக்குதுன்னா அவங்க யாருமே சந்தோஷமே பட மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல மலாலாவோட அப்பா டிஃப்ரெண்ட். மலாலா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பெண் பிள்ளை பிறந்ததுனால. அவர் ஆக்சுவலி எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் எனக்கு பிறந்த அந்த பொன் குழந்தையை வாழ்த்துங்க. ஆக்சுவலாக அப்படி எப்படின்னா, அந்த தொட்டிலில் காசு, பணம், ஸ்வீட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வாழ்த்துவாங்க பாய்ஸ் பிறந்தா. பட் கேர்ள்ஸ் அப்படி பிள்ளைங்க பிறந்தாங்கன்னா அது நோ ஒன் வில் லைக். ஸோ ஆனால் அவங்க அப்பா அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுவாராம். ஸோ இந்த ஃபஸ்ட் விஷயம் அவங்க பேச வராங்க. அவர் அப்பா பேர் ஜியாவுதீன். ஸோ உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியணுன்னா ஐம் ஜஸ்ட் மேக்கிங் இயர் ஜியாவுதீன். ஓகேங்களா? இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோஸ்ட் ஆஃப் த பேஷ்டன் மென்னா அந்த ட்ரைபல் பேர் பேஷ்டன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மலாலா அவங்க பிறந்த நாட்கள்லேருந்து அவங்க எழுதியிருக்காங்க அந்த சாப்டர். அப்போ அ டாட்டர் இஸ் பார்னுங்கிறது தான் ஃபஸ்ட் சாப்டரே. அ டாட்டர் இஸ் பார்ன் அப்படின்னு இந்த ஃபஸ்ட் சாப்டர். ஐ எம் மலாலா அந்த பெரிய புக்கில் டாட்டர் இஸ் பார்னுங்கிறது தான் ஃபஸ்ட் சாப்டர். அந்த டாட்டர் இஸ் பார்னில் முதல்ல அவங்க அப்பா என்ன ஃபீல் பண்ணார், அதுக்கப்புறம் ஒய் அவங்க அப்பா ஏன் மலாலான்னு இவங்களுக்கு பேர் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி சொல்ல வராரு. ஒய் ஷீ வாஸ் மேட் அஸ் மலாலைன்ற ஒரு லேடி இருந்திருக்காங்க. அவங்க ஒரு ஹீரோயினாக இருந்திருக்காங்க. அப்போது ஆப்கான் வார் நடந்தப்போ இந்த லேடி ரொம்ப போயிட்டு வார் ஃபீல்டில் இருந்து எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக ஃபுட்லாம் கொடுத்துட்டு, இன்னும் நீங்கள் துவண்டு போகாதீங்க, நீங்கள் போயிட்டு ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு நல்ல உற்சாகம் கொடுத்து ஷீ மேட் தெம் ஃபைட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷர்ஸ். ஸோ அதனால் அந்த மலாலை அந்த லேடி ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊரில். பேஷ்டன்ஸ் மலாலை அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அந்த பிள்ளை ஒரு பிரேவ் லேடி அப்படிங்கிறதுனால. ஸோ மலாலாஸ் ஃபாதர் தாட், ஓகே நம்ம பொண்ணுக்கு மலாலான்னு பேர் வைக்கலாம். அந்த வேர்ட் மலாலையிலேருந்து மலாலான்னு பேர் வச்சார். ஸோ இது ஒரு விஷயம் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் இவங்க பேசுகிற விஷயம் இவங்க இதுதான் நான் சொன்னேன், செகண்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் 1880 நடந்தது. அப்போ தான் இந்த மலாலைங்கிறவங்க போயிட்டு அவங்கள எல்லாருக்கும் உற்சாகப்படுத்தி சாப்பாடெலாம் கொடுத்து, இல்லை நீங்கள் பண்ணலாம் சொல்லி. ஸோ இவங்க பிரேவ் லேடி ஆகிட்டாங்க. ஸோ இந்த இம்பேக்டில் தான் அவர் பேர் மலாலா வச்சாங்க. ஸோ இது ஒரு விஷயம் மலாலா இஸ் டாக்கிங் இன் த ஃபஸ்ட் சாப்டர். அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயமும் பேசுகிறாங்க. என்னென்னா அவங்க
எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அந்த பேஷ்டன்ஸ் வந்து எப்படி அந்த ஊரில் இந்த பேஷ்டன்ஸ் ஹவு தே வேர் அந்த வில்லேஜஸ்லாம் எப்படி இருந்தாங்க, கொஞ்சம் அந்த விஷயங்கள் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்த ஒரு இடம் ஸ்வாட் வேலின்னு ஒரு விஷயத்த பேசுவாங்க. ஸோ அந்த ஸ்வாட் வேலியில் தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. அப்போது அந்த ஸ்வாட் வேலியை யாரெல்லாம் ரூல் பண்ணாங்க, ஆனால் அந்த ஸ்வாட் வேலிக்கு ஒரு லைக் அவங்க வந்து அதுக்கு வந்து பேர் வெல்கம் டு பேரடைஸ். அப்படி பேரடைஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு 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 உலகம், வேறு ஒரு உலகம்னா வேறு. நீங்கள் வந்து அந்த பேரடைஸுங்கிற வார்த்தை ஹெவன்லியாக இருக்கும். ஸோ அவங்க ஸ்வாட் வேலியை எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா வெல்கம் டு பேரடைஸ். ஸோ அவ்வளோ நல்ல ஒரு விஷயம் வந்து ஸ்வாட் வேலியில் நடந்திருக்கும். அங்கே வந்து மக்கள் வாழ்கிறதா இருக்கட்டும், ரூலிங் பீப்புளாக இருக்கட்டும், நல்லா இருந்தது. ஸோ இவங்களுக்கு அந்த பேரடைஸில் வாழ்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இங்கே ஒரு சின்ன விஷயம் நடக்குது. எப்படின்னா, அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் ரூல் பண்ணுறாங்க. அந்த ரூல் பண்ண மக்கள் வந்து மாறின பிறகு அது கை மாறி இன்னொருத்தங்களுக்கு போகுது. ப்ராவின்ஸ் வந்து இன்னொருத்தங்களுக்கு போகுது. இன்னொருத்தங்களுக்கு போன உடனே அந்த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து பிரியுது. பாகிஸ்தான் கிட்டேருந்து அதுவும் பிரியும் போது, இந்தியா பாகிஸ்தான் பிரியுது, அந்த நாடும் அந்த சின்ன ஸ்வாட் வேலியும் பிரியுது. அப்போ பிரியும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ரூலர்ஸ் வந்து தே ஆர் நாட் ரூலிங் த வேலி ப்ராப்பர்லி. ஸோ தட் இஸ் வாட் வாஸ் மச் ஃபெல்ட் பை மலாலா. இவங்களுக்கு என்ன பிடிக்காத போயிடுச்சுன்னா, அது வளரும் போது ஒருத்தங்க ரூல் பண்ணாங்க. அதை யார் ரூல் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க பேர் வந்து I'll tell you who. ஒரு நிமிஷம். அவங்க பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வாட் வேலி வந்து ஒருத்தங்க ரூல் பண்ணாங்க. அவங்க ரூலில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் சொல்லலாம். கைபர் பக்துன்க்வா ப்ராவின்ஸ். ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோல்டன் ஈராவாக இருந்தது டியூரிங் த ரெயின் ஆஃப் மியாங்கல் அப்துல் ஹாக் அன்சஃப். அவர் தான் நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பில்ட் பண்ணார். அவர் ரூல் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் கை மாறி WALI அந்த ஒரு மக்கள்கிட்ட போயிடுச்சு. அந்த மக்கள்கிட்ட போன உடனே அந்த ஹோல் ஸ்வாட் வேலியோட நிலைமை வந்து மாறிவிட்டது. அப்போ என்ன ஆச்சு, கேர்ள்ஸ் எல்லாம் ஒடுக்கப்பட்டாங்க. பாய்ஸ் மட்டும்தான் எங்கேயுமே போகலாம், கேர்ள்ஸ் எங்கேயுமே போகக்கூடாது, வரக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லவும் மலாலாவுக்கு பிடிக்கல. ஸோ இந்த ஒரு அடக்குமுறை தான் அவங்கள வந்து டிஃப்ரெண்ட்டான பர்சனாக மாற்றுச்சு. இப்போ நமக்கு தேவை நிறைய கதைகள் கிடையாது, 2 ஒரு 3 விஷயம்தான். மலாலா என்ன சொல்கிறாங்க, அவங்க ஐ எம் மலாலா புக்கில் ஃபஸ்ட் சாப்டரில். ஸோ ஐ எம் மலாலா ஃபஸ்ட் சாப்டரில் என்ன சொல்கிறாங்க, அவங்க பிறந்தது வளர்ந்தது ஸ்வாட் வேலியை ஃபஸ்ட்டு யார் ரூல் பண்ணால் அதான் இவங்க தான். இந்த மியாங்கல் அப்துல் ஆக் ஜஹான்செப் இவர் ரூல் பண்ணும்போது அவர் தான் நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் கட்டினார், ரோட்ஸ்லாம் போட்டார். அது ஒரு சூப்பர் பிளேஸாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ரூலர்ஸ் மாறின பிறகு நிறைய விஷயங்கள் மாறும் போது they didn't have the freedom. ஸோ அந்த ஃப்ரீடமை தேடி தான் மலாலா இஸ் becoming like this. Like that is why we can see girl childrenலாம் படிக்கணும். அதுக்காக தான் அவங்க வந்து she was awarded. So that is how the full book, like அவங்களோட ஓல் ஆட்டோபயோகிராஃபி சொல்லுது. பட் நமக்கு தேவை ஃபஸ்ட் லெசனில் என்னவோ, ஃபஸ்ட் லெசனில் சொல்கிறதுனா இந்த 3 விஷயங்க தான். அவங்க பிறந்தது, அவங்க வளர்ந்த இடம், அவங்கள யார் ரூல் பண்ணாங்க, அவங்க அம்மா பற்றி எவ்வளோ பிரேவாக இருந்தாங்கன்னு பேசுகிறாங்க. தட்ஸ் ஆல் யூ கேன் see in your first lesson I am மலாலா. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட் லெசன். உங்களுக்கு நான் ஒரு எஸ்ஸேவும் இருக்குது, இதில் ஒரு எஸ்ஸேவும் நான் வந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணி வீடியோ வந்து பார்க்கலாம். பார்க்கும்போது அதை வந்து நீங்கள் இந்த எஸ்ஸேவை படிச்சுக்கலாம்.